அபிராமி. வழிவிடு. எதுக்கு? எங்க அப்பா தான் ஆத்துல பெரியவா. டாக்டரோட காருக்கு தான் வக்கீல் கார் வழிவிடணும். வழிவிடு. அஸ்கு, வக்கீல் கார் தான் இந்த ரோட்ல முதல்ல வந்தது. டாக்டர் கார் தான் வழிவிடணும். ஓ, அப்பா வழிவிட மாட்டேன். இப்ப பாரு. ஐ, நல்லா வேணும் நல்லா வேணும். கார் உடைஞ்சு போச்சா? இருடி. ஏய், ஏண்டி என் காரை உடைச்ச? ஐயோ, ஏன்டா சுந்தரேசா போய் சொல்ற? உன் காரை நீ தானே உடைச்ச. அதெல்லாம் தெரியாது. என் காரை நீ தான் உடைச்ச. உன் காரை தான். ஏய், காரை குடுறா. ஏய் சுந்தரேசா, என் காரை குடுறா. ஏய் குடுறா. முடியாது. போ போ. ஏய் குடுறா. போ, தர முடியாது. ஏய் குடுறா. தர முடியாது. ஏய் குடுறா. ஏய் ஓடி. குடுறா. நீ தான் என் காரை உடைச்ச. என் காரை கேக்குறியா? நான் உடைக்கல, நீ தான் உடைச்ச. பெரியப்பா பெரியப்பா. ஸ்வாதி, என்ன? பாருங்க பெரியப்பா, என் காரை புடுங்கி வச்சுனுட்டா. டேய், காரை குடுறா. தரமாட்டேன்பா. பொம்மை நாட்டுக்கு எதுக்கு காரு? அவளை போய் சொப்ப விளையாட சொல்லுங்க. உதச்சேனா? சின்ன வயசுல ஆம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு இருக்க. காரை குடுறா. குடுறா காரை. இந்த வச்சுக்கோ ஸ்வாதி. நீ பெரியவளானதுக்கு அப்புறம் நோக்கு பெரிய காரை வாங்கி. சரிங்க பெரியப்பா. நோக்கு பெரிய சொப்பா வாங்கி தருவேன். அப்பா பாருங்கப்பா. சண்டை போடாதடா. போய் விளையாடு போ. சண்டை போடாம விளையாடு போ. பாடா, முதல்ல இந்த புக்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அம்மா பாருமா, சுந்தரேஷ் என்ன போட்டு அடிக்கிறான். பாருங்க சித்தி, அவ என் காரை பிடிங்கிட்டு தரவே மாட்டேங்கிறா. இல்லம்மா, இது என் காருமா. அவனோட காரு உடஞ்செடுத்துமா. நன்னா இருக்குடி. நோக்கு எதுக்கு காரு? அவன் ஆம்பளை பையன், கார் வச்சுட்டு அங்க இங்கே ஓடி போய் விளையாடுவான். நீ போய் பாண்டி விளையாடு போ. போமா, நேக்கு அந்த விளையாட்டெல்லாம் போர் அடிக்குது. நான் கார் வச்சுதான் விளையாடுவேன். ஓங்கி அரைஞ்சடா குடி கார. இந்தடா செல்லம், நீ போய் விளையாடு போ. அப்ப நேக்கு நீ மார்க் வாங்கின லட்சணத்துக்கு நோக்கு விளையாட்டு ஒண்ணு தேவையில்ல. போய் படி போ. சுந்தரேச வாங்குற மார்க்கை விட நான் நன்னா தான் வாங்குறேன். வாயிலே போடுவேன். அதிக பிரசங்கி. போய் படிடி. படிக்க விட மாட்டேங்கிறாளே. பெரியப்பா பெரியப்பா, நீங்க நேக்கு வாங்கி கொடுத்த காரை அம்மா புடுங்கி சுந்தரேசன் கிட்ட கொடுத்துட்டா. பொம்பை நாட்டிங்கெல்லாம் கார் வச்சுட்டு ஓட்டக்கூடாதான். அப்படியா சொன்ன? நான் போய் கேட்டு வரேன். நீ இங்கே இரு. அகிலா. சொல்லுங்க அண்ணா. என்ன அகிலா இது? குழந்தை கிட்ட போய் ஆம்பளை பொம்மை நாட்டின்னு பேசிட்டு இருக்க. பொம்மை நாட்டிகள் ராக்கெட்ல போற காலம் வந்தாச்சு. இன்னும் ஏன் நீ ஸ்வாதிய அடக்கி வளர்க்கணும்னு நினைக்கிற? சுந்தரேசன் என் பையன்தான். அவன் மேல நீ காட்டுற அக்கறையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் நீ ஸ்வாதியை நடத்துற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த ஆத்துல எல்லா குழந்தைகளும் சமம். உன் குழந்தை என் குழந்தைன்னு பேதங்கள்லாம் கிடையாது அகிலா. சின்ன விஷயம் அண்ணா. ஸ்வாதி எல்லாத்தையும் பெருசு பண்ணி ஆகாத்தியம் பண்றா. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் அரகண்டா தான் வளர்றான். அபிராமி அவனை எப்படி வழிக்க கொண்டு வருதுன்னு தெரியாம தவிக்கிறா. நீயும் பாட்டியும் சுந்தரேசனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன். அதுவே நாளைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அகிலா. ஆண் பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், பெண் பிள்ளைய பொத்தி வளர்க்கணும். நீ மாத்தி வளர்க்கிற அகிலா. ஸ்வாதி கிட்டையும் கொஞ்சம் அக்கறை காட்டு. என்னடா இப்படி சொல்றேன்? நேக்கு தெரியாதா? 2 குழந்தைங்களையும் நான் என் கண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறேன். என்ன நேக்கு ஆண் குழந்தை இல்லையேன்னு சுந்தரேசன் மேல கொஞ்சம் அபரிமிதமா பாசம் காட்டுறேன். அவ்வளவுதான். சொல்லணும்னு தோணித்து சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காத அகிலா.
சொன்னா கேளு பாரதி, எனக்கு ஒண்ணுமே இல்ல. வீட்டுக்கு போலாமா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திடீர்னு உடம்பு தூக்கி தூக்கி போடுது. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. டாக்டர் வாயால ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போலாம். அக்கா, டாக்டர் வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்குக்கா. சும்மா இரு தேவிக்கு. நடு ராத்திரியில அம்மாவுக்கு முடியாம போயிட்டா? டாக்டர் வரட்டும், ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு போயிடலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல. ஓகே வாங்க. உட்காருங்கம்மா. லாஸ்ட் டைம் அம்மாவை கூட்டிட்டு வரும்போது பிபி கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுத்து இன்னைக்கு பிபி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு வர சொன்னேன். எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், அவதான் அமக்கலப்படுத்துறா. அப்படி இல்லம்மா, அப்பப்போ உடம்ப செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? ம். டாக்டர். நர்ஸ், ம். இந்த அம்மாவுக்கு முதல்ல பிபி செக் பண்ணுங்க, ம். பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, ம். வார்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் வந்து அப்புறம் செக் பண்றேன். ஓகே ஓகே டாக்டர். வாங்க. போங்கம்மா. வாமா. பாரதி மேடம் டாக்டர். உட்காருங்க. உங்க அம்மாவோட பிரிஸ்கிரிப்ஷனை மாத்தி எழுதி தரேன். ஓகே. இன்னிலிருந்து அம்மாக்கு இந்த மாத்திரை நீங்க ஃபாலோ பண்ணுங்கம்மா. ம். என்னங்க டாக்டரை மாத்திரை போடுறாருன்னு பாக்குறீங்களா? இல்ல பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கண்ணெதிர நடக்கிற அநியாயத்தை தான் தடுக்க முடியல. அட்லீஸ்ட் பிபியாவது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இல்லையா? எதை டாக்டர் சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோட பேஷண்ட் 12 வயசு பையன். அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வந்தால் மிருகமாக மாறிடுறான். ஏ, ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போதா? கூடி சீக்கிரமே அது நடக்க போகுது. அந்த சின்ன பையனுக்கு சீக்கிரத்திலே கல்யாணம். எந்த காலத்தில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம்? எனக்கும் இதே பிரச்சனை தான் டாக்டர். நீங்க தடுக்க முடியாதுன்னு தெளிவா இருக்கீங்க. நான் தடுத்து பார்த்துட்டு முடியாதுன்னு வந்துட்டேன். என்கிட்ட படிக்கிற பொண்ணு கல்யாணின்னு பேரு. அவளுக்கு முழுசா 10 வயசு கூட ஆகல. அவளுக்கும் சீக்கிரத்துல கல்யாணம். கல்யாணின்னா அவங்க தாத்தா கோயில்ல குருக்களா இருக்காரா? ஆமா டாக்டர், திருநகரி சிவன் கோயில்ல அவரு குருக்களா இருக்காரு. கடவுள் பக்கத்திலே இருக்காரு. ஆனா அவரை காப்பாத்த அந்த கடவுள் வரல. மிஸ் பாரதி, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே என்னோட பேஷண்ட் தாம்மா. என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? அந்த ஃபிட்ஸ் வந்த பையனா? ஆமாம்மா. இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். நான் கிளம்புறேன் டாக்டர். சரிம்மா. அம்மா அம்மா. என்னம்மா, என்னாச்சு பதட்டமா வர? அம்மா, நான் ஏற்கனவே சொன்னேனே, நான் வேலை பார்க்குற கிராமத்துல குருக்கள் ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா. அவரோட பேத்திக்கு சீக்கிரத்துல கல்யாணமா. அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பமா. அந்த பையனுக்கு காக்கா வலிப்பு வேற இருக்கா. அத மறைச்சு அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்கம்மா. ஐயோ, என்னக்கா அநியாயம் இது? அந்த அநியாயத்தை நிறுத்தணும் தான் கிராமத்து போஸ்ட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி குருக்கள் கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன். ஆனா அவர் சுத்தமா என்ன நம்ப மாட்டேங்கிறாரே. நம்பலைன்னா விட்டுடு, அவங்கவுங்க தலைவிதிப்படி நடக்கட்டும். என்னம்மா இது, நீங்க கூடவா இப்படி பேசுறீங்க? அவன் என் ஸ்டூடெண்ட்மா. அவனுக்கு ஒரு கெடுதல் நேர்ந்தா நான் அதை தடுக்காம இருக்க முடியுமா? பாரதி, ஸ்கூல்ல நீ பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் உனக்கு பணம் கொடுக்கறாங்க. யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வேவு பாக்குறதுக்கு இல்ல. அம்மா, நீங்களே இப்படி பேசலாமா? உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவஸ்தையை மறந்துட்டீங்களா? மறக்கலம்மா, மறக்கல. உங்க அப்பா ஒரு இதய நோயாளி தான். அத மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீ பிறந்த, உன் தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறம் அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதிய பார்க்கவே இல்லம்மா. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருக்கிறேன். இப்ப சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில் நடந்த அந்த விபரீதம் அந்த குழந்தையோட வாழ்க்கையிலே நடக்கணுமா? அக்கா, அம்மா விடுக்கா.
நீ போய் முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்து. பாரதி, அந்த திருநகரை ஊருக்கு நீ போறேன்னு சொன்ன உடனே அங்க போக வேண்டாம்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னீங்க. உனக்கு அந்த ஊர்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு நீ சொன்ன பார். அன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி கனவு கண்ட. அதனாலதான் உன்னை அந்த ஊருக்கு போக வேண்டான்னு சொன்னேன். நீ வேற ஊர் பிரச்சனை எல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிற. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. பால்ய விவாகமே சட்டப்படி குற்றம். அதுல இவங்க வியாதிக்காரனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையே சீரழிக்கிறாங்க. அக்கா, நேரா போலீஸ் கிட்ட சொல்லி பாலிய விவாகம் பண்றாங்கன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? பிரயோஜனம் இல்ல. இங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க அந்த கிராமத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஊர் பெரியவங்களோட கைகோலிங்க தான். வேணாம் பாரதி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. அந்த ஊர் விஷயத்துல தலையிடாதப்பா. அப்புறம் உங்க அப்பா கதி. என்னம்மா, என்னவோ சொல்ல வந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? பாரதி, இத்தனை நாள் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லாம மறைச்ச ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லவே இல்லை. இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உன்னையே அந்த ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்ன தெரியுமா? அந்த ஊர்ல தான் உங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, இதய நோயாளின்னு நான் சொன்னதெல்லாம் கட்டு கதை. உங்க அப்பா ஒரு சீர்திருத்தவாதி. பாரதி பரந்தாமன்னு பேரு. பாரதி பாட்டுன்னா அவருக்கு உசுறு. அதனாலதான் உனக்கு பாரதின்னு பேரு வச்சாரு. இப்ப நீ புதுமைகளை பத்தி பேசுற. அவர் அந்த காலத்திலேயே பால்ய விவாகம் ஒழியணும்னு பிரச்சாரமே பண்ணாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணது கூட நீ சொல்ற அந்த கிராமத்துல தங்கிதான். 4 பால்ய விவாகங்களை தடுத்து நிறுத்தினாரு. ஒரு நாள் எனக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சு. இன்னும் 2 நாள்ல உன் கணவர் தன்னோட பிரச்சாரத்தை நிறுத்தலன்னா அவர் தலை அவர் உடம்புல இருக்காதுன்னு எழுதி இருந்தது. அத அவர் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா 2 நாள் கழிச்சு அவங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பா மர்மமான முறையில செத்து போயிட்டாரு. ஏமா ஏமா இத்தனை நாளா என்கிட்ட இதை மறைச்சிங்க? நீ அந்த ஊர்ல இருக்க, பிரச்சனை பெருசாகி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருந்ததுமா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கம்மா. இந்த விவரத்தை நீங்க எனக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தா என் அப்பாவை கொண்டவன நான் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பேன். அம்மா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே கல்யாணம் தலைவிதிப்படிதான் நடக்கும்னு. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா அப்பா தான் கொள்கைக்காக தான் உயிரையே விட்டவருமா. அவரோட மகளா இருந்துகிட்டு நான் சும்மா இருந்தா எப்படிமா? நான் உடனே அந்த ஊருக்கு போறேன். கல்யாணியோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். தேவகி, நீ அம்மாவை பாத்துக்கோ. கல்யாணத்தை நிறுத்தது மட்டும் இல்ல, அப்பா விட்டுட்டு போன வேலைய நான் தொடர்ந்து செய்ய போறேன். அம்மா, நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னுதாம்மா இத்தனை நாள் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்த. கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த கிராமத்துல இருக்க மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சு புது திருப்பத்தை உருவாக்க போறேன். ஆல் தி பெஸ்ட்கா. ஆனா ஜாக்கிரதையா இரு. ஓகே, வரேம்மா. பாரதி, தைரியமா இருங்க. பாரதி, தேவகி, ஒன்னும் ஆகாதுமா. சுந்தரேசன் என் பையன்தான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் அரகண்டா தான் வளர்றான். அபிராமி அவனை எப்படி வழிக்க கொண்டு வருதுன்னு தெரியாம தவிக்கிறா. நீயும் பாட்டியும் சுந்தரேசனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிற. அதுவே நாளைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அகிலா. ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுந்தரேசன் மேல நான் உண்மையான அன்பை தானே வச்சிருக்கேன். சித்தி,
சித்தி சித்தி எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் சாதம் போடுங்களேன். வேண்டாம் சுந்தரேசா, இனிமே நான் உனக்கு எதுவுமே செய்ய போறதில்ல. நான் உன் மேல உண்மையான பாசம் தான் வச்சிருக்கேன். ஆனா அதை இந்த ஆத்துல யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் இனிமே உனக்கு செல்லம் கொடுத்து கிடக்கிறதா எனக்கு அவ பேர் தான் வர்றது. நீ போய் சாப்பிடுறா கண்ணா. என்ன சித்தி, நீங்க தானே எனக்கு தினமும் கதை சொல்லி சாதம் பிசைஞ்சு ஊட்டி விடுவேல். இன்னைக்கு என்ன ஆச்சு சித்தி? இல்லடா கண்ணா, நேக்கு ஆம்பளை குழந்தைய இல்லைங்கிற குறை தெரியாம உன்னை சீராட்டி வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நான் இனிமே உன்னை வச்சு இந்த ஆத்துல கலகம் பண்றதா நினைக்கிறா. நீ போய் சாப்பிடுறா கண்ணா. முடியாது சித்தி, நீங்க தான் எனக்கு சாதம் போடணும். எனக்கு பசிக்கிறது. யமுனாவும் உனக்கு சித்தி தானே, அவளை போய் சாப்பாடு போட சொல்லு போ. முடியாது, நீங்க தான் வரணும். எனக்கு சிண்ட்ரல்லா கதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. கதையெல்லாம் சித்தி அப்புறமா சொல்றேன். நீ போய் முதல்ல சாப்பிடு. சமத்து இல்ல, போய் சாப்பிடு போ. போ செல்லும். ஏண்டா சுந்தரேசா, சித்தி ஏண்டா தொந்தரவு பண்ற? நோக்கு என்ன வேணும்? அவன் இன்னும் சாப்பிடலப்பா. போய் சாப்பிடுறான்னா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏண்டா சுந்தரேசா, பசிச்சா போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே? முடியாது, சித்தி வந்து ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். என்ன மாகிலா, அவன் தான் உன்னை கூப்பிடுறானே. போய் சாதம் போட. நான் போய் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. ஏற்கனவே இந்த ஆத்துல என் தலை உருண்டுன்னு இருக்கு. சுந்தரேசனை நான் தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறேனா? உண்மைதானம்மா, நீ தானே அவன் மேல பரிவும் பாசமும் வச்சிருக்க. அபிராமி கூட அவன் தப்பு பண்ணா திட்டிடுவா. நீ தான் அவன் மேல அன்பா இருக்க. இல்லப்பா, சம்பந்தப்பட்டவாலே சுந்தரேசன் விஷயத்துல நீ மூக்க நுழைக்காம இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சாப்பாடு போடுறது நல்லா இருக்காதுப்பா. யார் அப்படி சொன்னா? உங்க பெரிய புள்ள சுந்தரேசனோட அப்பா தான் அப்படி சொன்னார். ஏன் அப்படி சொன்னா? ஒண்ணும் இல்லப்பா, சுந்தரேசனுக்கும் சுவாதிக்கும் ஒரு சின்ன தகராறு. நான் சுந்தரேசனுக்கு பறிஞ்சுண்டு சுவாதியை திட்டினேன். சுவாதி போய் அண்ணா கிட்ட என்ன சொன்னாலோ என்னவோ தெரியல, அண்ணா என்ன ஒரு மாதிரி பேசிட்டார். இத பாரு மாகிலா, இந்த ஆத்துல ராஜாராமன் அஜாத சத்ரு. அவனுக்கு கோவமே வராது. யாரையும் கடிஞ்சு பேச மாட்டான். யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவன். நிச்சயமா அப்படி பேசிருக்க மாட்டாமா. அவன் பேசினது நீ தான் ஏதோ தப்பா அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்க. இல்லப்பா, அவர் சுந்தரேசன் விஷயத்துல இருந்து என்ன விலகிக்கோங்கிற மாதிரி தான் பேசினார். இல்ல இருக்காதுமா. இன்னைக்கு காத்தால நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ராஜாராமனும் அபிராமியும் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தா தெரியுமா? அப்ப அபிராமி சொல்றா, சுந்தரேசனை பத்தி எனக்கு கவலையே இல்ல, நம்ம அகிலா அவனை சொந்த பிள்ளையாட்ட பாத்துக்கிறான்னு சொல்றான். அம்மா, இதுல இருந்தே தெரியலையா அவ ரெண்டு பேரும் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு? அப்பா, நேக்கு வாய் தொடுக்குதான். ஆனா குழந்தை விஷயத்துல நான் உண்மையான அன்போட தான் நடந்துக்கிறேன். அதையே எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறான்னு எனக்கு புரியலப்பா. ஸ்வாதியாவது இன்னொரு ஆத்துக்கு கல்யாணம் ஆகி போறா. சுந்தரேசன் கடைசி வரைக்கும் நம்மளோட இந்த ஆத்துல தான் இருக்க போறான். அதனாலதான் நான் விசேஷமா அவனை கவனிச்சுக்கிறேன். இத பாரு மாகிலா, இந்த ஆமும் ஒரு நாடு மாதிரி தான். இந்த நாட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் நாமெல்லாம் உணர்வு பூர்வமா ஒன்னாயிடுறோம் பாத்தியா? அதே மாதிரி இந்த ஆமுல 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா ஒண்ணு நமக்குன்னு வரைச்ச உணர்வு பூர்வமா ஒன்னாயிடுறோம். அதான் இந்த ஆமோட மகிமை.